ஹலோ வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு என்ன மெசேஜஸ் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு இன்ட்யூஷனில் வந்த மெசேஜஸ் சிலது எழுதி வச்சுருக்கேன். அதுலேருந்தும் நம்ம ஷஃபில் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மெசேஜஸ் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு மைண்ட் ஃப்ரீயாக இருங்க. எதுவுமே போட்டு கன்ஃபியூஷனோட பார்க்காதீங்க. ரீடிங் புரியாது. ஃப்ரீ மைண்டாக இருங்க. கொஞ்சம் மைண்ட் காம் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரி, tapping for intuition. Tapping for intuition. தெரியுதா? ஓகே, இன்ட்யூஷன் மெடிடேஷன் பண்ணும்போது ஆழ்ந்த சிந்தனையில் போகவும் சொல்கிற மாதிரி ஆழ்ந்த ஒரு சிந்தனை, ஆழ்ந்த ஒரு உங்கள் இன்ட்யூஷனோட கனெக்ட் ஆகிறதுக்கு பார்க்குறீங்க. ஆனால் உங்களுடைய இன்ட்யூஷன் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது சில பேருக்கு. எல்லாருக்கும் இல்லை, சில இது டேபிளோட சவுண்ட். சில பேருக்கு இன்ட்யூஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குற விதத்தையும் இன்ட்யூஷன் இது ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் மேபி மர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது சில பேர். உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ், உங்களுடைய பார்க்குற விதம் இது உண்மையா இல்லை நமக்கு இன்ட்யூஷன்லி சில விஷயங்கள் தோன்றது உண்மையான்ற மாதிரி ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்கிற மாதிரியும் இருக்குது. சில பேர் வந்து உங்களுடைய உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மிருகத்தை தட்டி எழுப்புகிற மாதிரியும் இருக்குது. ஏன்னா சில பேருக்கு வந்து நீங்கள் உண்மையிலேயே வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களால் போக முடியும், எந்த ஒரு ஒரு பேஷனோட, ஒரு கடவுள் நம்பிக்கையோட எந்த தூரம் நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும், என்ன மாதிரியான ஒரு லைஃப் உங்களால் வாழ முடியும்ன்றது மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் உங்கள் இன்ட்யூஷன் வந்துட்டு இன்னும் ஒரு டீப் லெவல் போகிறதுக்கான ஒரு ஒரு முயற்சி எடுத்துருக்கலாம். சில பேர் உங்களோட இன்ட்யூஷன் அதோட வந்து ஒரு கேம் மாதிரி ஒரு ஃபன் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதாகவும் இருக்கலாம். ஓகே, நம்பர் 2 சிக்னிஃபிகண்ட். நம்பர் 2 மேபி ஆனால் இப்போது இன்ட்யூஷன் செக் பண்ணுறேன் சொல்லலாம் சொல்லும்போது உங்களுடைய இன்ட்யூஷன் செக் பண்ணியிருக்கலாம். என்னோடய ரீடிங் நான் பண்ணும்போது நான் என்னோடய வாயிலேருந்து இந்த வார்த்தை வருதான்ற மாதிரி நீங்கள் முன்கூட்டியே ஒரு விஷயம் யோசிச்சுட்டு அந்த வார்த்தைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். நான் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், நான் இல்லையான்னு சொல்லிவிட்டு. நம்பர் 2 ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சாய்ஸ், ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சாய்ஸில் நீங்கள் ஏதோ ஒன்று டிசிஷன் எடுக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஒரு சாய்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். சாய்ஸ், உங்களுடைய சாய்ஸ், இது உங்கள் சாய்ஸ். வேறு என்ன மெசேஜஸ்? உங்களுடைய பாத் கிளியர் பண்ணுறீங்க. தேவையில்லாத எண்ணங்களை ரிமூவ் பண்ணுறீங்க. தேவையில்லாத பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், தேவையில்லாத உங்களுக்கு வந்துட்டு டென்ஷன் கொடுக்கக்கூடிய பர்சன்ஸாக இருக்கட்டும், ஒரு இடமாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் அவங்க பார்த்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு புது விஷயம் எனக்கு தேவை, லைஃப்பில் ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் தேவைன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் வாக்கிங் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். வாக் போகிறதுக்கு இல்லை வீட்லேயே த்ரெட் மேலே எதனா அந்த மாதிரி சைக்கிள் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருக்கலாம். உங்களுடைய ஃபுட்டில் சில விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. சாப்பிட்ற டயட் ஃபுட்
சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து கார்டனிங்கில் வந்துட்டு உங்களோட மைண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. கார்டனிங் நிறைய பேர் வந்து உங்களோட இன்ட்யூஷனில் தான் கான்சென்ட்ரேட் அதிகம் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் லெவல் இன்ட்யூஷனில் இன்னும் வேறு லெவலில் நம்ம எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி. ஒரு நிமிஷம். ஓகே, வேறு லெவல் எடுத்துகிட்டு வரணும் மாதிரி இருக்கீங்க. இன்ட்யூஷனுக்காக தான் அதிகம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு. சார்ஜ் போடுற மாதிரி ஃபோனை இன்ட்யூஷனில் வந்து சார்ஜ் ஏற்றிட்டுருக்கீங்க. மெடிடேஷன் மூலமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது மெடிடேஷன் தான் பண்ண முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? மெடிடேஷன் பண்ணுறீங்க, உங்களுடைய ஃபோக்கஸ் அலைன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால நீங்கள் கொஞ்சம் உங்கள் இன்ட்யூஷன் நீங்கள் சரி பண்ணுறதா இருக்கலாம். சில பேருக்கு டவுட் கிளியர் ஆகிருக்கும். நான் சொல்லும் போது கண்டிப்பாக கிளியர் ஆகிருக்கும். வேறு மெசேஜ், உங்களுக்கான மெசேஜ் என்ன? ஓகே, லேர்ன்டு நம்பர் 5. லேர்ன் கற்றுக்கிட்டீங்க. நம்பர் 5 இன்ட்யூஷன். மேபி இன்ட்யூஷன் எப்படி நீங்கள் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது, உங்களோட இன்ட்யூஷன் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிற இந்த விஷயங்களை வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டதாக இருக்கலாம், இல்லை இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறதாகவும் இருக்கலாம். ஓகே, நம்பர் 5 சிக்னிஃபிகன்ட். நம்பர் 3 சிக்னிஃபிகன்ட். யாரோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம், அதை வந்து இன்னொரு தேர்ட் பர்சன் இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நீங்கள் அசிஸ்ட் பண்ணுற விஷயத்த ஒரு விஷயம் நோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டோரி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். உங்களுடைய லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்கிறவங்களா இருக்கலாம். யாராவது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட், ஒரு புது ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கலாம். இல்லை யாரும் உங்களுக்கு தெரியாத ஒரு பர்சன் மறைஞ்சிருந்து உங்களை பற்றி சில விஷயங்கள் கலெக்ட் பண்ணுறதா இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு தப்பாக தெரியல, இந்த விஷயம் எனக்கு ஒரு நல்ல விதத்தில் தெரியுது, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, ஒரு நெகட்டிவாகவும் இல்லை, ஒரு பாசிட்டிவ் வே, ஃபுல் 50-50 என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்ற ஒரு விஷயம் நோட் பண்ணுறதா இருக்கலாம், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறதா இருக்கலாம். டெய்லி அவங்க ரொட்டீன் என்னவாக இருக்கும், அவங்க என்ன ரிச்சுவல் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர்ஸ் எப்படி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்கலாம். மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் மேக்னெட்டிக் அட்ராக்ட் ஆகுறாங்க உங்ககிட்ட, இல்லை நீங்கள் அட்ராக்ட் ஆகிறதா இருக்கலாம். ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகுறீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்ன மாதிரியான ஒரு மெடிடேஷன் பண்ணுறதா இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு ரிச்சுவல் பண்ணுறாங்க, என்ன எப்படி அவங்களோட டெய்லி ஒரு ஃபேமிலி இருக்கா, ஒரு லைஃப் எப்படி, ஒரு ரொட்டீன் லைஃப் எப்படி, இந்த மாதிரி யாரும் வந்துட்டு மறைஞ்சி இருந்து சில விஷயங்களை கண்காணிக்கிற மாதிரி இருக்குது. டைரக்டாக இல்லாமல் இன்டைரக்ட் சில விஷயங்கள் கலெக்ட் பண்ணுறாங்க, தெரியாமல் மறைஞ்சிருந்து கலெக்ட் பண்ணுறாங்க சீக்ரெட்லி. ஏன்னா எனக்கு அடிக்கடி தோணிகிட்டே இருக்குது, என்னால் இக்னோர் பண்ண முடியல இந்த எனர்ஜியை. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு என்னை பற்றியும் ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. சென்சிங்
finally sensing, last sensing, magnetic. டெவலப் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள், டெவலப் இன்ட்யூஷன்லி, நிறைய கனெக்ஷன்ஸ், சில விஷயங்கள் கனெக்ஷன்ஸ் டெவலப் பண்ணுறதா இருக்கலாம். ரெயின்போ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். நாலேஜ் விஷயம், ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணுறதா இருக்கலாம். இது இன்னர் க்ரோத், உங்களுக்குள்ளே ஏற்படுற சில விஷயங்கள் க்ரோத், ஒரு ஹையர் பவர் கனெக்ஷன்ஸ், உங்களுடைய ஹையர் பவர் கூட கனெக்ட் பண்ணுறதா இருக்கலாம். இன்ட்யூஷன் மூலமாக சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ஹையர் பவர் கூட கனெக்ட் ஆகிறதா இருக்கலாம். இது எல்லாமே வெளியில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை இது பண்ணுறதுக்கு விட உங்களுக்குள்ளே தோன்ற சில விஷயங்களும் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு அந்த விஷயங்கள் அட்ராக்ட் ஆகிட்டு நீங்கள் கனெக்ட் ஆகிறதா இருக்கலாம். சில பேருக்கு ஸ்பிரிச்சுவலி க்ரோத் அலைன் ஆகிறதா இருக்கலாம். சில பேருக்கு சில விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள் முன்கூட்டியே உங்களால் அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயம் வரப்போகுதா, ஹாரன் சவுண்ட், நல்ல விஷயம் வரப்போகுதா, ஏன்னா ஒரு நெகட்டிவ் டாக்ஸிக் மைண்டோட உங்களை அப்ரோச் பண்ணுறாங்களா, அந்த விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிகிற மாதிரி இருக்குது. 1144 சிக்னிஃபிகண்ட், உங்களால் சென்ஸ் பண்ண முடியுது சில விஷயங்கள், உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்ற விஷயங்களை. அந்தளவுக்கு உங்களுடைய இன்ட்யூஷன் ஷார்ப், நல்லா அந்த என்ன சொல்லுவாங்க, சாணம் பிடிச்சா அந்த மாதிரி ஷார்ப் இது பண்ணி வச்சுருக்கீங்க. சில பேர் ஆல்ரெடி செம ஷார்ப் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க உங்கள் இன்ட்யூஷனில். சில பேர் இப்போ தான் அந்த விஷயத்தை டேப் பண்ணி நீங்கள் உள்ளே வர மாதிரி இருக்குது. இன்ட்யூஷன் ஒரு நெக்ஸ்ட் லெவல் இன்ட்யூஷன், கொஞ்சம் உங்கள் ஹையர் பவரோட கனெக்ட் ஆகிற அந்த விஷயங்களுக்காக நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை இப்போ தான் நீங்கள் அந்த ஒரு 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 வே, அந்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சுருக்கலாம். அந்த விஷயங்களை நீங்கள் உங்களுடைய 5 புலன்களையும் ஷார்ப் பண்ணி வச்சுருக்கீங்க. 5 புலன்களையும் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். உங்களால் எல்லாம் ஈஸியாக இருக்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, எங்கேயோ ஒரு பக்கத்து வீட்டில் கொஞ்சம் அங்கே சம்டைம்ஸ் பேசுகிறது சில பேருக்கு கேட்கும், அந்த மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு அந்த ஸ்மெல் சீக்கிரம் நீங்கள் சென்ஸ் பண்ணுறதா இருக்கும். ஏதோ வீட்டில் எங்கேயோ சமைக்கிறாங்க, ஏதோ சில விஷயம் அந்த மாதிரி விஷயம் நீங்கள் சேஞ்ச் இருக்கும், உங்ககிட்ட நிறைய சேஞ்ச் வந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய அந்த உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் உங்களால் சென்ஸ் பண்ண முடியுது நிறைய விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்களும் ஓகே. வெளியில் மற்றவங்க என்ன மாதிரி இன்டென்ஷனோட உங்ககிட்ட பேசுகிறாங்க, அப்ரோச் பண்ணிகிட்ருக்குறாங்க, அவங்க மைண்டில் என்ன இருக்குன்றது ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களால் புரிஞ்சிக்க முடியுது பிஃபோராகவே. உங்களுக்கு 1 2 3 4 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சில பேர் உங்களை கார்னர் பண்ணுற மாதிரி, ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கலாம். சில பேர் உங்களை அது அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு ஈவில் அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம், ஒரு ஜெலசினால், ஒரு பொறாமை, அந்த குணத்தினால அவங்க உங்களை ஒதுக்குற மாதிரி இருக்கும். அது உங்கள் மேலே மிஸ்டேக் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் எதனா மிஸ்டேக் பண்ணுறீங்களோ, இல்லை நீங்கள் ஏதோ செம் சேஞ்சஸ் இருக்கிறதுனால அவங்க இருக்காங்களோ அப்படின்னு நினைப்பீங்க. அது அவங்களுடைய ஜெலசி, பொறாமை. அது உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் கிடையாது. அது தேவையும் இல்லை அந்த கனெக்ஷன். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாருமே பார்க்குற விதம் வேறு, ஃபோக்கஸ் வேறு, மற்றவங்களோட ஃபோக்கஸ் வேறு, பார்க்குற விதம் வேறு. ஆனால் உங்களோட பார்க்குற விதம், யோசிக்கிற விதம் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஒருத்தவங்க எல்லாமே ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்கல, நீங்கள் வேறு டிரெக்ஷனில் பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கான டிரெக்ஷன் வேறுன்றது உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. எல்லோரும் ஒரே டிரெக்ஷனை நோக்கி போகிறாங்கன்னா நீங்கள் வேறு டிரெக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. ஸ்டார்டிங்கில் சூஸ் பண்ணுறதுன்னு சொன்னீங்க, அதுவும் ஏதோ வேறு ஒரு டிரெக்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க உங்களுக்காக.
எல்லாருக்கான பாதை எனக்கு கிடையாதுன்னு ஒரு தாட் உங்களுக்குள்ள புதுசாக ஏதோ வந்திருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் யாரையோ பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு யாரையோ பார்த்துட்டு நீங்கள் அந்த ஒரு பாத்தை நீங்கள் சூஸ் பண்ண மாதிரியும் இருக்கலாம். கொஞ்சம் அவங்கக்கிட்ட நீங்கள் அட்ராக்ட் ஆகிட்டு அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்க பண்ணுற விஷயங்கள், நீங்கள் வந்துட்டு சீக்ரெட்லி அவங்கள ஃபாலோ நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்கலாம். சீக்ரெட்லி அவங்கள என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எப்படி என்னன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஒரு நல்ல பாத்தில் நீங்கள் வந்துட்டு இது ஒரு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அந்த விஷயங்களை நார்மலாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விளையாட்டுத்தனமாக நார்மலாக ஸ்டார்ட் பண்ண போய் இப்போ ஒரு சீரியஸ்லி ஒரு நீங்கள் அந்த விஷயம் யோசிக்கும் போது நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணதுனால நீங்கள் வேறு ஒரு பாதைக்கு உங்களை கடவுள் கூட்டிகிட்டு வந்து உங்களை வேறு பாதை மாற்றி விட்ட மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் போகிற பாதை நல்ல பாதையாக இருக்கலாம். இதுக்கு முன்னே நீங்கள் கும்பலோட சேர்ந்து அப்படியே வேறு போயிட்டு இருக்கிறதா இருக்கலாம். ஆனால் எப்போ நீங்கள் அந்த ஒரு பர்சனோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்களோ உங்களோட பாத் டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டு உங்களை ஒரு ஒரு மேஜிக் ஒரு உலகத்துக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது கடவுள். நிறைய விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களால் உணர முடியுது, தோணுது உங்களுக்கு. உங்களை அறியாமலே பண்ண ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயமாக சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு. நீங்கள் சீக்ரெட்லி நீங்கள் அந்த ஒரு பர்சனை நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். அவங்கள மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் நம்ம பண்ணணுன்ற மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாக ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள் வந்துட்டு இப்போது ஒரு நல்ல விதத்தில் மாறி இருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்களால் உங்களுக்கே தெரியாமல் கடவுள் உங்களை எப்படி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு கரெக்டான ஒரு பாதைக்கு. ஓகே, மிரர் கார்டியன் கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக. அட்ராக்ஷன், மிரர், ரெஃப்ளெக்ஷன்ஸ், சில விஷயங்கள் நீங்கள் ரெஃப்ளெக்ட் தானாகவே பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை அறியாமல் தான் நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறதா நினச்சிட்டு ஏதோ நார்மலாக பண்ணுறதா நினச்சிட்டு சீக்ரெட்லி ஒருத்தங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை ஏதோ ஒரு விஷயம் வாட்ச் பண்ணும்போது அவங்கள நீங்கள் வந்துட்டு மிரர் பண்ணி பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி இப்படி அவங்கள மாதிரி நான் இப்படி பண்ணணும், அவங்கள மாதிரி நான் வரணும், அவங்கள மாதிரி என்னோடய ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கட்டும், பேசுகிற விதம் இருக்கட்டும், எல்லாமே அவங்கள மாதிரி ஏதோ சில விஷயங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கில் கற்றுக்க போகிற இடத்துல இருக்கலாம். ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் வாட்ச் பண்ணும்போது அந்த பர்சன் மாதிரி சில பேர் இருப்பாங்க இல்லையா, ஒரு மூவி பார்க்கும்போது அவங்கள அதே மாதிரி ட்ரெஸ் நமக்கு வாங்கணும், அதே மாதிரி மேக்கப் நம்ம பண்ணணும், இல்லை அந்த பர்சன் மாதிரி நம்ம வந்துட்டு லைஃப்பில் முன்னேறணும், ஒரு மூவி பார்த்துட்டு அது மாதிரி முன்னேறணும். ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே தோணி உங்களை அறியாமல் சில விஷயங்கள் வந்துட்டு அது ஒரு நல்ல விதத்தில் உங்களை சேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது. உங்ககிட்ட சில பிஹேவியர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்துட்டு கடவுள் அந்த ஒரு பர்சன் முன்னாடி நிற்க வச்சு அவங்க மூலிமா உங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது இந்த இடத்துல. சில பேருக்கு உங்களுடைய நீங்கள் எவ்வளோ அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்களோ, எவ்வளோ அப்சர்வ் பண்ணி பார்க்குறீங்களோ அது ஒரு நல்ல விதத்தில் ஒரு மேஜிக்கலாக உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேஸ் மாதிரி உங்களுக்கு உள்ளே போயிட்டு நிறைய விஷயங்களை மாற்றி ஹீல் பண்ணி உங்களை வந்து வேறு விதத்துக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு லைஃப்பில். கண்டிப்பாக இதில் யாருக்கும் நடந்திருக்கு ஏதோ சில விஷயங்கள். சில பேர் நீங்கள் ரிங் வாங்கியிருக்கலாம், ரிங் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு நார்மல் ஒரு ஒரு எனர்ஜிலேருந்து ஒரு ஒரு டிவைன் இல்லை ஒரு ஏஞ்சலிக் எனர்ஜி அந்த மாதிரி ஒரு எனர்ஜிக்கு உங்களை சேஞ்ச் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு நார்மல்லேருந்து ஒரு ஏஞ்சலிக் ஒரு எனர்ஜி சேஞ்ச் ஆன மாதிரி உங்களோட எனர்ஜி ஒரு ஹை லெவல் எனர்ஜியில் சேஞ்ச் ஆகிருக்கு. லெவல் எனர்ஜி சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு நார்மல் எனர்ஜிலேருந்து ஒரு லெவல் ஒரு ஹையர் எனர்ஜிக்கு சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது உங்களோட எனர்ஜி.
ஓகே, இதுதான் இன்றைக்கான ரீடிங். இதுக்கு மேலே மெசேஜஸ் இல்லை. ரீடிங் ரெசனேட் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி, டிஃப்ரெண்ட் ரீடிங் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரீடிங் நான் என்னுடைய ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்ருக்க சேனல்லையும் வரல. இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வரல. நிறைய ரீடிங்ஸ் பண்ணியிருக்கேன், அதில் பவர்ஃபுல்லான நிறைய மெசேஜஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ரீடிங் வரல. ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த என்னுடைய ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேன் ஏஞ்சல் ஆஃப் எர்த் 7 அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்கான மெசேஜஸ் அதில் இருக்கும், டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் அதில் இருக்குது. அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள் அந்த சேனலில். இந்த நியூ சேனல் பார்த்துட்ருக்க சேனல் ரெட் ஏஞ்சல், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், என்னன்னு தெரியல, 2-3 டைம்ஸ் சொல்லிகிட்ருக்கேன் நான். நீங்கள் அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம் உங்களை பாசிட்டிவில் தான் கொண்டு போகுது, ஒரு நல்ல விதத்தில் தான் எடுத்துகிட்டு போகுது. உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பண்ணியாச்சு. அது நீங்கள் இப்போது நீங்கள் சென்ஸ் பண்ணுறதா கூட இருக்கலாம். சில பேர் எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கிறோன்ற விஷயங்கள் நீங்கள் சென்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், பார்த்து நீங்கள் அதே மாதிரி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டதாக இருக்கலாம். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.